அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை தினத்தன்று மாலை அல்லது காலை 6 to 7, மாலை இரவு 8 to 9 இந்த நேரத்தில் இந்த ஒரு பரிகாரம் மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற அனைத்து வித பிரச்சனையும் தீர்ந்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். செவ்வாய் ஹோரை காலை 6 to 7 இந்த நேரத்தில் செய்வது மிக மிக சிறப்பாக இருக்கும். காலை நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, முருகனுக்கு ஒரே ஒரு தீபம் நீங்கள் ஏற்றிக்கோங்க. அல்லது பூஜையில் நீங்கள் எந்த தீபம் ஏற்றுவீங்களோ அந்த தீபம் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு அவருடைய படத்திற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு நிற துணியில் 11 அல்லது 21 அல்லது 61 அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் துவரம்பருப்பு எடுத்து வைக்கணும். அந்த எண்ணிக்கையில் எடுத்து வைத்துட்டு அதில் ஒரு சின்னதாக சுக்கு துண்டு போட்டு ₹1 நாணயமோ அல்லது ₹5 நாணயமோ அல்லது ₹10 நாணயமோ ஏதேனும் ஒரு நாணயம், ₹2 நாணயம் கூட ஏதேனும் ஒரு நாணயத்தை நீங்கள் அந்த பருப்புக்குள்ளே வச்சுருங்க. வச்சு ஒரு முடிச்சு போல் கேட்டிருங்க. கேட்டுட்டு உங்கள் உள்ளங்கைக்குள்ளே வைத்துட்டு உங்களுக்கு எந்த கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும், எந்த பிரச்சனை உங்களுக்கு தீர வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் உள்ளங்கைக்குள்ளே வைத்து பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக அது 6 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நடக்கும். அந்த பிரச்சனை தீரும். இப்போ குடும்பத்தில் வேறு ஏதேனும் பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது, இல்லை மற்றவர்கள் கூட ஏதேனும் சண்டை சச்சரவு போய்கிட்டு இருக்கு அப்படின்னா கூட அது சமாதானம் ஆகணும். அப்படி இல்லைன்னா அந்த சண்டையை மறக்கணும், நிம்மதியாக இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் உங்கள் கையில் வைத்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு முருகனுடைய பாதத்துக்கிட்ட வச்சிடணும். அதாவது அவர் படத்திற்கு முன்னாடி நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6 நாட்களுக்குள்ளே நல்ல மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு இன்னமும் 6 நாட்கள் செய்து அது சரியாகலை அப்படின்னா 6 வாரம் நீங்கள் கட்டாயமாக இதை செய்து பாருங்கள். 6 வாரத்துக்குள்ளே 100% சரியாயிடும். இப்போ சின்ன சின்ன பிரச்சனைனா 6 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு கட்டாயமாக சரியாகும். அது பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த மனக்கவலை எந்த பிரச்சனை இருந்தாலும் 6 நாட்களுக்குள்ளே சரியாயிடும். இல்லை சரியாக ஆகலை அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை காலை 6 to 7 6 வாரம் இதை நீங்கள் கட்டாயமாக செய்து பாருங்கள். 6 வாரத்துக்குள்ளே முருகர் உங்களுக்கு சரி செய்து கொடுப்பார். இப்போ நீங்கள் காலை நேரம் செய்ய முடியாதுங்க. இரவு 8 to 9 நீங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம். அடுத்து மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த துவரம்பருப்பை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இதை நீங்கள் பறவைகளுக்கு தானமாக கொடுத்துருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். சுக்கு துண்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அது நீங்கள் பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இதையும் நீங்கள் பூஜை அறை குப்பைகளுடன் சேர்த்து நீங்கள் கால்படாத இடத்துல நீங்கள் இதை போட்டுடலாம். இப்போ அதில் இருக்கிற நாணயத்தை எடுத்து நீங்கள் தனியாக சேர்த்து வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் நீங்கள் புதிதாக பண்ணும்போது நாணயம் புதிதாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மொத்தமாக அந்த நாணயம் 6 நாணயம் சேர்ந்தது அப்படின்னா அதை நீங்கள் எப்போது முருகன் கோவிலுக்கு போகிறீங்களோ அப்போது அந்த உண்டியில் சேர்த்துடுங்க. எந்த நாணயம் வேண்டுமானாலும் நம்ம பயன்படுத்தலாம். இது தொடர்ந்து நீங்கள் 6 வாரம் செய்தாலும் சரி, அல்லது ஒரே செவ்வாய்க்கிழமை மட்டும் செய்து 6 நாட்களுக்குள்ளே நீங்கள் அதை ரிசல்ட்டை பார்க்கலாம். ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்குங்க. கட்டாயமாக செய்து பாருங்கள். எல்லாத்துக்குமே நம்ம இதை செய்யலாம். கணவன் மனைவி பிரச்சனை, பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மனக்கவலை தீர, குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்க, மனம் ரொம்ப குழப்பமாக இருக்குது, ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல அப்படின்னா கூட இதை செய்யும்போது உங்களால் தெளிவான முடிவு எடுக்க முடியும். முருகன் அருளோடு எல்லா வித நன்மைகளும் நமக்கு நடக்கும். தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு எளிமையாக வழிபாடு செய்யுங்க. காலையிலும் மாலையிலும் எளிமையாக தீபம் ஏற்றி வைத்து அவருக்கு பிடித்தமான மாதுளம்பழம் தேன் வைத்தோ அல்லது தேன் மட்டும் வைத்தோ அல்லது பாலில் தேன் கலந்தோ அல்லது தினை மாவும் தேன் கலந்தோ நீங்கள் நைவேத்தியம் பண்ணுவது மிக மிக சிறப்புக்குரியதாக இருக்கும். இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபாடு செய்வதனால நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும். ஒன்று, நீங்கள் வீட்டிற்காக வழிபாடு செய்வது வீடு கிடைக்கும், நிம்மதிக்காக வழிபாடு செய்வது நிம்மதி கிடைக்கும், முருகனுடைய அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வழிபாடு செய்வது முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். எந்த வேண்டுதலுக்காக நம்ம வழிபாடு செஞ்சாலும் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தோறும் மிஸ் பண்ணாமல் நம்ம வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்கள் முருகர் நமக்கு செய்து கொடுப்பார். எப்போதும் அவர் துணையாக இருப்பார். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.